நம்ம இந்தியாவில் அம்பானி ஃபேமிலி லான்ச் பண்ணியிருக்க வந்தாரா ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஃபாரஸ்ட் சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 3000 to 3500 ஏக்கரால் உருவாக்கப்பட்டிருக்கு. பட் இந்த ப்ராஜெக்ட் அனிமல்ஸ்க்கு சேஃப்டி கொடுக்குற மாதிரி ஒரு நேச்சுரலுக்கு ஒரு மெகா இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதோட கனெக்ஷன் கார்பன் கிரெடிட் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் குளோபல் க்ரீன் பிஸ்னஸ் மார்க்கெட்டோடு இருக்குது. உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். கார்பன் கிரெடிட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா மரத்துலேருந்து வர காற்றை வச்சு காசு சம்பாதிக்கலாம். அதனால தான் என்னமோ அம்பானி இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் உருவாக்குனாங்களா? இல்லை, வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போய். நீ யாராக வேண்டுமானாலும் இரு, ஆனால் எல்லோரிடமும் மனிதனாக இரு. வணக்கம், நான் உங்கள் நண்பன் தமிழ்ச்செல்வன். இது உங்கள் கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். வந்தாராவில் லட்சக்கணக்கான ட்ரீயை பிளான் பண்ண போகிறாங்க. ஒரு ட்ரீ அப்ராக்சிமேட்டாக 20 to 25 கிலோ கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா ட்ரீ பிளான் பண்ணுறதுனால அட்மாஸ்பியரில் இருக்க க்ரீன் ஹவுஸ் கேஸை டிராஸ்டிக்லி இது ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி வந்தாரா ப்ராஜெக்ட், க்ரீன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் நேச்சுரலில் வரதுனால கிளைமேட் ரெகுலேட் பண்ணும், ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரெயின்ஃபாலை பேலன்ஸ் பண்ணும். என்னப்பா ஏதோ காசு சம்பாதிக்கிறது எப்படி என்னமோ சொல்ல போகிறேன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு கார்பன் கிரெடிட்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, குளோபல் லெவலில் எப்படி மார்க்கெட் ஆகுது, ஃபஸ்ட்டு பேசிக்ஸை தெரிஞ்சுக்குங்க. எக்ஸாம்பிள் ஒரு அம்பானி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நடத்திட்டு இருக்கா. அதுலேருந்து வர குளோபல் கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியரில் டேமேஜ் பண்ணுது. இதை டேலி பண்ணுறதுக்கு தான் கார்பன் கிரெடிட்டை பர்ச்சேஸ் பண்ணும். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொல்யூட்டடை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு டேலி பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரிக்டாக UN பாரிஸ் அக்ரிமெண்ட் படி ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கம்பெனி ஒரு கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிக்கும் லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கார்பன் கிரெடிட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் டேலி பண்ணிக்கணும். சரி, இது எப்படி வாங்கிறது, எப்படி விற்கிறது? நீங்கள் தான் சொன்னீங்களே நாமளும் பிஸ்னஸ் பண்ணலான்னு. வாங்க அந்த பிஸ்னஸில் எப்படி செல் பண்ணுறது, பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்பன் கிரெடிட் பாயிண்ட்ஸை எப்படி டேலி பண்ணுறதுனா ஒரு கார்பன் கிரெடிட் ஈக்குவல் டு 1 டன் கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலண்ட். இப்போ செல்லர் சைட்லேருந்து பார்த்தோம்னா அந்த ரெனியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட்டு, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனு, விண்டு, சோலார் பிளான்ட்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணலாம். இது எப்படி செல் பண்ணுறதுனா அதாவது ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். ஷேர் மார்க்கெட் இதை லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா பையர் சைட்லேருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. குளோபல் வார்மிங் கணக்கெடுப்பு படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 101 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறாங்க. இதை டேலி பண்ணுறதுக்கு தான் பையர் சைட்லேருந்து என்னென்ன மோட்டிவ் ஸ்டெப் எடுப்பாங்கன்னா, அதாவது என்னென்ன இண்டஸ்ட்ரியல் இதுக்கெலாம் இந்த கார்பன் கிரெடிட்ஸ் வாங்குவாங்கன்னா, இந்த பெட்ரோலியம், ஸ்டீல் கம்பெனிஸு, சிமெண்ட் கம்பெனிஸு இவங்களாம் அளவுக்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கார்பன் கிரெடிட்ஸ் ரொம்ப ரொம்ப நெசசரி. அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் நம்ம செல் பண்ணுற சைட்லேருந்து பையர் சைடு போய் இந்த மாதிரி கார்பன் கிரெடிட்ஸை வாங்கி இதை டேலி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அடையுதுன்னா குளோபலுக்கு ஹார்ம்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற CO2 கேஸ் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலுக்கு லிமிட் டார்கெட்டு செட் பண்ணியிருப்பாங்க. அதை டேலி பண்ணுற விதமாக தான் பையர் சைடு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி கார்பன் கிரெடிட்ஸ்க்கு டேலி பண்ணிக்கிறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா இந்த குளோபல் லெவலில் இதுக்குன்னே டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. யூரோப்பியன் யூனியன் எமிஷன் ட்ரேடிங், வாலண்டியர் கார்பன் மார்க்கெட்ஸ் மாதிரி. அதாவது பையருக்கும் செல்லருக்கும் இடையில எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை புரோக்கர் மாதிரி இது ஒர்க் பண்ணும். அதாவது ப்ரைஸ் எவாலுவேட் ஆகும்போது டிபெண்ட் அப்பான் சப்ளை பேஸ் பண்ணி ஒரு கார்பன் கிரெடிட் ஒரு $2 $50 $100 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அதாவது லொக்கேஷனு, ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் டிபெண்ட் அப்பான் பண்ணி தான். இந்தியா இதை லீகலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது எதுக்காகனா இந்த மார்க்கெட்டில் இருக்க ஃபேஸ்லேட்டான பையர் சைட்லேருந்து வெரிஃபை சைட்லேருந்து வெரிஃபைடு கார்பன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாவது CCS டு சப்போர்ட் த கண்ட்ரி எமிஷன் ரிடக்ஷன் ஆஃப் குளோபல் வார்மிங் டு அண்டர் கமிட்மெண்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் பை பாரிஸ் அக்ரிமெண்ட். அதாவது இந்தியன் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் சிஸ்டம் இதை பையர் சைட்லேருந்து செல்லர் சைட்லேருந்து வெரிஃபை பண்ணி இதை உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சட்டம் 2022 பார்லிமெண்ட்டில்
இதை வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. குளோபல் லெவலில் வந்து இந்த மார்க்கெட்டும் பிஸ்னஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் கிரெடிட் வந்து 2025 வந்து 100 பில்லியனை ரீச் ஆகணும் வந்து எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. இதுவே வந்து 2030 வந்து டபுள் ஆகணும் எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. கண்ட்ரீஸ் லைக்ஸ் வந்து சைனா, யூஎஸ்ஏ, யூரோப்பியன் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இது ஆக்டிவாக இது வந்து கார்பன் கிரெடிட்டை செல் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் மேலே, ரெனியூவல் எனர்ஜி மேலே, சோலார் எனர்ஜி மேலே இது எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி குளோபல் மார்க்கெட்டுக்கு இதை செல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த வந்தாரா மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து நம்ம கார்பன் கிரெடிட்ஸ் வந்து வேர்ல்டுக்கு வந்து டிமாண்ட் சப்ளை பண்ண முடியும். இது வந்து என்ன கிரியேட் பண்ணுன்னா ஃபாரின் லெவல் இன்கம் வந்து கிரியேட் பண்ணும், லோக்கல் ஜாப்ஸை கிரியேட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸு, இன்வெஸ்டர்ஸு, ஈவன் ஸ்டார்ட் அப் மாதிரியான எக்கோ ப்ராஜெக்டில் வந்து இது இன்வெஸ்ட் பண்ணும்போது இது வந்து என்விரான்மெண்ட் சேவ் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஸ்டெடி இன்கம்மை வந்து ஈவன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அம்பானி ஃபேமிலி வந்து இது வந்து சச் ஒன் ஆஃப் த எக்கோ சிஸ்டம் ஃபினான்ஷியல் மாடல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கெட்ட காற்றை வெளியிடும் போது நல்ல காற்றுக்கு வந்து கணக்கு காமிக்கணும். இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும். இதனால தான் வந்து வந்தாரா மாதிரியான பெரிய பெரிய நிறுவனம் வந்து இதை ஃபாரஸ்ட் எக்கோ சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணி இதை கார்பன் கிரெடிட் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வந்து தன்னோட பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்தாரா ஃபாரஸ்ட் வந்து இது வந்து அனிமல் ரெஸ்கியூ ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு கிளைமேட் வாரியர் ப்ராஜெக்ட். கார்பன் கிரெடிட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி அது டபுள் ஆகுது. நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் வந்து ஏன் அம்பானி மட்டும்தான் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாமளுமே பண்ணலாம். அதனால தான் வந்து இந்தியன் ட்ரேட் சிஸ்டம் வந்து இதுக்கு வந்து ஈவன் ஸ்டார்ட் அப்பு, இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி 2022 வந்து இதோட ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்டையும் நீங்கள் இடம் இருந்தால் நீங்களும் கார்பன் கிரெடிட் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வந்து ஸ்டெடியான இன்கம்மை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி டெய்லி வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க இன்ஸ்டா பேஜ், யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நன்றி.